நகையில் திருடு போவது, காசு வந்து திருடு போவது, வீட்டுக்காரே திருடுவது. நம்ம எதனா ஒன்று சாதிக்கணும் என்ற உணர்வு ஆணுடைய வாரிசு வந்து அங்கே வந்து கொடுக்காம நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாஸ்து சம்பந்தமா நிறைய கேள்விகள் நாம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நமக்கு பதில் சொல்றதுக்காக ஜெயக்குமார் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவரை முதல் நம்ம ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம். வெல்கம் சார். எல்லாம் புகழும் பிரபஞ்சத்திற்கே. சொல்லுமா. நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் சார். ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்றாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்களுக்கு டவுட் இருந்தது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சார் வீடுகளில் வந்துட்டு நிறைய திருட்டுலாம் போகும் இல்லையா, கொள்ளை போகிறது, திருட்டு போகிறது, அதெல்லாம் நடக்குது. ஸோ அதுக்கும் வந்து வாஸ்து தான் ப்ராப்ளமா? நிச்சயமாமா, இந்த கேள்வி நல்ல கேள்வி. திருடு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ வீடு இருக்குது. ஒரு இடம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல வந்து வீடு பார்த்தோம்னா பெரிய பெரிய வீடுலாம் இருக்கும். ஆனால் அங்கே திருடனுக்கு வந்து ஒரே இடத்துல வந்துட்டு அது வந்து அந்த இடத்துல தான் திருடணுன்ட்டு ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறான் அப்படின்ற பார்க்கும் பொழுது அந்த இடம் பாதிக்கப்பட்டு இருந்தால்தான் அவனுக்கு அந்த இடத்துல வந்து அந்த இடத்த டார்கெட் பண்ணுவான். அது போன்ற ஒரு விஷயம் வந்துட்டு வாஸ்துல நிச்சயமாக இருக்குதுமா. இது ஒரு நல்ல கேள்வி. இது யாரும் கேட்கல. அது வந்து அந்த இடத்துல வந்து கிழக்கு தென்கிழக்கு பாதிப்படைந்தால் அது போல் வீட்டில் ஒண்டி தான் திருடு நடக்கும். இன்னும் இதோட கோடீஸ்வரன்லாம் இருக்கிற அவங்க வீட்டிலலாம் டார்கெட் பண்ண மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. அது போல் எண்ணமும் அவனுக்கு தோணாது. இது ஏன் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அந்த வீடு பாதிக்கப்பட சொல்ல தான் அவனுடைய அதாவது கெட்ட விஷயம் அவனுக்கு அந்த இடத்த வந்து டார்கெட் பண்ணி எடுக்கிறாமா. இது காரணம் வந்து கிழக்கில் தென்கிழக்கில் வந்து கிணறு, செப்டி டேங்க்கு, வாசல், மெயின் கேட்டு, உள்கட்டமைப்பில் வந்து கிழக்கு தென்கிழக்கில் வாசல், இது போன்ற அமைப்பு இருந்தால் இது போல் வீட்டுங்களில் இது போல் திருட்டு போன்ற சம்பவங்கள் நிச்சயமாக நடைபெறுவது என்பதை ஆணித்தரமாக கூறலாம். அதுபோல் நடந்த வீடுகளில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கிழக்கு தென்கிழக்கில் தான் நடைபெறும். இப்போ திருடன் தான் வந்து திருடுறான்றது ஒரு பக்கம் இருக்கிறது. வீட்டுக்குள்ளேயே திருடு, அதாவது வீட்டில் வந்துட்டு அவங்க வீட்லேயே பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க வீட்டில் வந்து சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க. அது போல் இடத்துங்களையே நகையில் திருடு போவது, காசு வந்து திருடு போவது, வீட்டுக்காரே திருடுவது, இது போன்ற சம்பவம்லாம் நடைபெறுவது எங்கன்னா இந்த கிழக்கு தென்கிழக்கு அந்த இடத்துல பாதிக்கப்படும் பொழுது இது போல விஷயங்கள் நடைபெறுகிறது. கிழக்கு வடக்கு மூடப்பட்ட அமைப்போ அல்லது காலி இடம் குறைவான காலி இடம் இருக்கும். தெற்கு சைடில் அதிகமான காலி இடம் வந்து இருக்கும் பொழுது இந்த போல சம்பவங்கள், வீட்டுக்குள்ளே திருடுபடுவது, அதே போல் இந்த வெளியே வந்து திருடுவது, இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுவது எல்லாமே வந்து கிழக்கு தென்கிழக்கில் பாதிப்புக்குள்ளான இடத்தில் ஒண்டி தான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது. வீடு இல்லாமல் கோயில் திருடுவது, அதுவும் கிழக்கு தென்கிழக்கு தான். அதே போல் ஏடிஎம் மிஷின் பக்கத்தில் பார்த்தோம்னா இது போல் திருட்டு சம்பவம் நடைபெறுவதும் கிழக்கு தென்கிழக்கு அந்த பில்டிங்கில் கட்டமைப்பில் பாதிக்கப்பட்டு இருந்தால் தான் அது போல் இடத்துலையும் நடைபெறுகிறது என்பதை நாம் ஆணித்தரமாக கூறலாம். ஓகே சார், இப்போ வந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, நாங்கள் வந்து ஆண் வாரிசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் தொடர்ந்து வந்து எங்களுக்கு பெண் பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வாஸ்து சம்பந்தம் நிச்சயமாக சம்பந்தம் உண்டுமா. இது போல் வீடுகளில் பல வீடுகளை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறோம். இது வந்து கிழக்கு தென்கிழக்கில் வந்து அவங்க வீட்டுடைய பிளானில் எடுத்து பார்க்கும் பொழுது நிலத்தில் வந்து கிழக்கு தென்கிழக்கு வளர்ந்து இருக்கும். அது போல் வளரப்பட்ட பகுதியில் வந்துட்டு பெண் குழந்தைகளாகவே உற்பத்தி ஆகும். ஏன்னா அங்கே தென்கிழக்கு என்பது பெண் தன்மை உள்ள ஒரு இடம். அந்த இடத்துல வளரும்போது பெண் குழந்தைகளாகவே பிறக்கும். இந்த தென்கிழக்கு வளரும்போது வடகிழக்கு வந்து கட்டாயிடுது. இல்லாண்டில் கட்டாக சொல்லும் ஆணுடைய வாரிசு வந்து அங்கே வந்து கொடுக்காம பெண் குழந்தைகளாக பிறக்குது என்பது ஒரு விஷயமாகும். அது அப்படியே அந்த தென்கிழக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் இடத்துல கிணறு, தென்கிழக்கில் கிணறு இருந்துன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கிணறு இருக்கும் பொழுதும் இது போன்ற பெண் குழந்தைகளையே பிறக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அந்த கிணறு அந்த வேலையை செய்யும். அப்படி இல்லாத பட்சத்தில் கிழக்கில் தென்கிழக்கில் பில்டிங் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் இல்லாமல் கிழக்கு தென்கிழக்கு வளரப்பட்டு அட்டாச் பண்ணியிருக்கும். இது பாத்ரூமோ அல்லது சமையல் ரூமோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருப்பார்கள். அது போன்ற வீட்டுங்கள்லேயும் வந்துட்டு இது போல் குழந்தைகள், பெண் குழந்தைகள் பிறப்பது என்பது நிச்சயமாக அந்த இடத்துல ஆண் குழந்தைக்கு வந்து ட்ரை பண்ணாலும் போயிட்டே இருக்கும். இது காரணம் என்ன, தென்கிழக்கு வளரப்படும் போது வடகிழக்கு கட்டாயிடுது. வடகிழக்கு கட்டாக சொல்ல ஆணுடைய வாரிசு வந்து அங்கே வந்து இல்லாமல் போகிறதுக்கு இது போல் வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. அதனால் உங்கள் வீட்டில் வந்து பெண் குழந்தை வீட்டுகளில் இருக்கிறவங்கள வந்து அந்த வீடை ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இது போன்ற அக்னி மூலையில் ஃபால்ட்டு வளர்ச்சி,
கிணறு, செப்டி டேங்க்கு, சந்து குத்தல், பில்டிங்கில் வளர்ச்சி, இது போன்ற இடத்துங்களில் இது போல் பெண் குழந்தைகள் அதிகமாக பிறப்பது என்பது நிச்சயமான உண்மை. ஓகே சார், ரொம்பவே நல்லா பதில் சொன்னீங்க, தெளிவான பதில் சொன்னீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சார் அடுத்து வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு படிக்கிறது ரொம்பவே கடினமாக இருக்குது, எவ்வளோ தான் அவங்க ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு சரியாக படிப்பு வரல அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வாஸ்து ஏதாவது நிச்சயமாக சம்மந்தம் உண்டுமா? ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து குழந்தைங்களை வந்து சில பெற்றோர்கள் வந்து வீட்டில் அம்மாவோ அப்பாவோ சேர்ந்து அவர்களை எழுப்பி படி படி என்று சொல்வார்கள், இல்லை அடித்து படி படி என்று சொல்வார்கள். இதுக்கு காரணம் வந்து வீடு வந்து ஒரு இடத்துல வந்து தப்பான கட்டமைப்பு இருக்கும் பொழுது அது போன்று அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதே போல் சில வீட்டுங்களில் பார்த்தோன்னு வச்சுக்க, குழந்தை கரெக்டாக 5 மணிக்கு வந்து தன்னால் வந்து படிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மூளை, அதாவது ஈசானிய மூளை. நம்மளுடைய மனிதனுடைய வளர்ச்சிக்கு வந்து முக்கியமான பகுதி வந்து வடக்கு கிழக்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு. இந்த இடத்துல தான் வந்துட்டு மனிதனுடைய மூளை என்ற ஒரு பகுதி வந்து அங்கு கட்டமைப்பில் அமைந்திருக்கிறது. இந்த மூளை மூடப்பட்ட அமைப்பு, அந்த இடத்துல ஸ்டார் கேஸு, ஸ்டோர் ரூமு, அல்லது வந்து டாய்லெட் பாத்ரூமு, அங்கே வந்து பெரிய மரம், அது போல் பெரிய மரம், நிழல் தரக்கூடிய மரம், அது போல் இடத்துங்களில் இருக்கும் பொழுது பாதிப்புள்ளாகும் பொழுது, அது இல்லாமல் வடக்கு கிழக்கு கேப்பே இல்லாமல் வீடை வந்து அட்டாச் பண்ணி கட்டியிருந்தாலோ இது போன்ற வீடுங்களில் வந்து குழந்தைங்களை வந்து படிப்புன்றது கொஞ்சம் கடினமான விஷயமாக இருக்கும். அவர்கள் படிப்பதற்கு ரொம்ப வந்து படிக்காமல் அப்படியே வந்து வீட்டில் வந்துட்டு படிக்கிறா போல் பாவனை பண்ணுவார்கள், படிக்க மாட்டார்கள். அந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு அந்த மூலையில் வந்துட்டு வெளிச்சம், சூரிய ஒளி வந்து அந்த இடத்துல படும்படியான அமைப்பு, அந்த இடத்துல ஹாலாக கொடுத்து அதில் வென்டிலேஷனும் சூரிய ஒளியும் ஜன்னலும் அதிகமான ஜன்னல் வைத்து அந்த இடத்த நம்ம ரெடி பண்ணும் பொழுது அந்த வீட்டில் இருந்து பசங்க பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து அந்த மூளை வந்துட்டு என்ன ஒன்று ஆக்டிவேஷன் ஆகும். நம்ம எதனா ஒன்று சாதிக்கணும் என்ற உணர்வு, படிக்கணும் என்ற ஒரு உணர்வு தன்னைத்தானே ஏற்படும். தன்னைத்தானே ஏற்பட சொல்ல தான் வந்து எல்லாமே வந்து சாதிக்கிறார்கள், எந்த ஒரு விஷயத்தை சாதிக்கிறாங்க. அதுபோல் எண்ணங்கள் உருவாக்கப்பட விஷயம் எங்கன்னா ஈசானிய மூளை, வடக்கு ஈசானிய மூளை, கிழக்கு ஈசானிய மூளை. இந்த மூளையை ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்க இது போல் படிக்காத வீட்டுங்களில் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த மூளை பாதிக்கப்பட்டு இருக்கும். அந்த மூளையில் வந்துட்டு சூரிய ஒளியும் காற்றும் வந்து அதிகமாக படும்படியான அமைப்பு அந்த இடத்துல ஹால் போன்ற செக்ஷன் ஏற்படுத்தும் பொழுது குழந்தைங்க வந்து படிப்பறிவு, நல்ல திறமை, அதுக்கப்புறம் நுண்ணறிவு, எல்லா விஷயமும் தன்னைத்தானே அவங்க வந்து நீங்கள் போய் எழுப்பி படிக்கின்ற சொல்ல தேவையில்லை, அவங்களே படித்து அபரிதமான வளர்ச்சியாகி பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறது எல்லாமே அந்த ஈசானிய மூளை தான். அந்த ஈசானிய மூடப்பட்ட அமைப்பு இருந்தாலே இந்த மூளையில் சிறுமூளை பெருமூளை என்று 2 மூளை இருக்கிறது, அது ஒர்க் ஆகாது என்பது நம்ம வாஸ்துவில் வந்துட்டு எத்தனையோ இடத்துங்களில் இது போல் பண்ணி குழந்தைங்க நீங்கள் நல்லா இருக்கிறாங்க. சில புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைங்க கூட சரியாக கொஞ்சம் நாளாக அதை சரி பண்ணும்போது சரியாக இருக்கிறார்கள். பல ஆராய்ச்சியில் நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். அதே போல் வந்துட்டு இந்த சில விஷயங்கள் வாய் திக்கி பேசுகிறது, அது போல் விஷயம்லாம் வந்து இந்த ஈசானிய மூடப்பட்ட அமைப்பு உள்ள இடத்துல தான் இது போல் விஷயம் நடைபெறுது. அந்த ஈசானிய மூலையை வந்து தங்கு தடையில்லாமல் சூரிய வெளிச்சமும் காற்றும் வரும்படியான அமைப்பை ஒவ்வொரு வீட்டிலும் அமைச்சோம்னால அந்த வீட்டில் எல்லாமே நல்ல படிப்பறிவு, நல்ல நுண்ணறிவு, குழந்தைங்களுடைய வளர்ச்சி எல்லாமே நல்ல அறிவுபூர்வமான விஷயத்தை அங்கு தான் இருக்கிறது. அதனால் அதை சரி செய்தீங்கன்னா எல்லா குடும்பத்துலேயும் எல்லாம் படிக்காத பசங்க எல்லாமே கொஞ்ச நாள் ஆகினா படிக்க ஆரம்பித்துவிடுவார்கள் என்பது ஆணித்தரமாக நம்ம வந்து சொல்லலாம். தெளிவான பதில்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க. நிறைய பேரோட கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிளியர் பண்ணியிருக்கோம். நம்ம இதே மாதிரி இன்னொரு ஷோவில் கண்டிப்பாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். நன்றி. இன்னைக்கு வாஸ்து சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு ஜெயக்குமார் சார் ரொம்பவே நல்லா பதில் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இன்னொரு வாஸ்து நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.